கலர் பென்சில் டிராயிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ்ப்பா. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வீடியோவில் ஒரு கலர் பென்சில் போர்ட்ரைட்டோடைய ஃபேஸை நம்ம எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி யாராவது வீடியோ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 அப்சர்வ் த கலர்ஸ் அப்படின்னாக்கா நீங்கள் வரையக்கூடிய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அது கலர் பென்சிலில் தானே பண்ண போகிறீங்க. அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே என்னென்ன கலர்ஸ் இருக்குங்கிறத நல்லா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எல்லோ கலர் இருக்குது. ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. ஸோ அப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸோ எல்லோ கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் பென்சில் டிராயிங்கில் நிறைய கலர்ஸ் வந்து அந்த பிக்சருக்குள்ளார ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபேஸ் ஷேடிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். ஸ்டெப் 2 சூஸ் யூஸிங் கலர்ஸ் அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா என்னென்ன கலர் நம்ம வந்து ஃபேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸுக்கான கலர் மட்டும் தனியாக சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷேடிங் ஒர்க்கை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்டு லேயரிங். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கலர் பென்சில்ஸை லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி லைட்டான பென்சிலிருந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லேயரிங்கும் பண்ண போகிறோம். இப்போ என் கையில் ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா. ஸோ இதை எடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஒயிட்டான இருக்கக்கூடிய பிக்சரில் இருக்கக்கூடிய ஒயிட்டான இடத்த தவிர இந்த கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான ஃபஸ்ட்டு பேஸ் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து லேயர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கலர் கொடுத்தது மேலே நான் இதை கொடுக்குறேன். ஸோ இதை கொடுக்குறப்போ அந்த ஒயிட் ஸ்பேஸில் கொஞ்சம் இந்த கலர் கலந்துருக்கு. ஸோ அதனால் இந்த கலர் கொஞ்சம் இதில் படுற மாதிரி சேர்ந்து கொடுக்குறேன். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஸோ எல்லோ கலரும் நம்மளோட பிக்சரில் ஆட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லோ கலர் எடுத்துக்கிட்டு இந்த எல்லோ கலர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொடுங்க. இந்த எல்லோ கலர் கொடுக்குறப்போ ஒரு முக்கியமான விஷயம், ரொம்பவே லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் எல்லோரும் டார்க்காக யூஸ் பண்ணிட்டுறீங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லுக் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ரொம்பவே லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் யூஸ் பண்ண போகிறோம். லைட் பிங்க்கு. ஸோ இந்த லைட் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த புருவத்துக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த புருவத்துக்கு மேலே இருக்கிறதால இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க்குங்கிறதால டார்க்காக கொடுக்காமல் லைட்டாக தான் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெத்தியில் இருக்கக்கூடிய ஸ்கின் டோன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். அடுத்த ஸ்டெப்பு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரௌன் கலர். ஸோ ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா கலர் பென்சில் ட்ராயிங்கில். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ்லாம் போடுவோம். பிக்சரில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட ட்ராயிங் பிக்சரில் இந்த புருவத்துக்கிட்ட அப்புறம் மூக்கு கீழெல்லாம் லைன்ஸ்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம லைன் போடுறது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி லைட்டாக ஷேடிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் ப்ரௌன் கலர். ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ஷேடிங் கூட நமக்கு லைட்டான ஷேடிங் கூட நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இந்த ஏரியா வந்து இப்போ நம்ம நெத்திக்கு என்ன பண்ணமோ ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் இந்த இடத்துல ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கும் நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு ஷேடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணி இந்த எல்லோ கலரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட் கலரு இந்த பிங்க் கலர்லாம் நீங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு த டீடைல்ஸ் அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபேஸோட ஷேடிங் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ டீடைல்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த புருவம் அப்புறம் அந்த கண் ஸோ அப்புறம் அந்த பொட்டுலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து டீடைல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தவிர்த்துட்டு இன்னும் சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த காது உடைய கம்மல் இருக்கு இல்லையா, இயர்ரிங்ஸ் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்புறம் சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த செயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீடைல்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்கான ஷேடிங் இந்த ஃபேஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டீடைல்ஸ் போனோம். இப்போ அந்த ஐலைன் மட்டும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி டீடைல் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் இந்த பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஷேடிங் பண்ணுற வரைக்கும் எப்படி வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனால் நீங்கள் டீடைல்ஸ்னு வரப்போ பென்சிலை ரொம்ப ஷார்ப் பண்ணுங்கள். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கிளியர் கட்டாக டீட்டெயில் முடிச்சிட்டோம். ஃபைனல் ஸ்டெப்பு பிளண்டிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கலர் பென்சிலில் கொடுத்தா ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதை தவிர்த்து வேஸ்லின் ஜெல்லு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயிலு அப்புறம் பிளண்டிங் ஸ்டெம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளண்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த கலர்ஸ்லாம் திட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்னோடய கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. பட்டு ஒயிட் பென்சில் நான் நேரில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராகவே பிளண்ட் ஆச்சு. ஸோ இது வந்து நம்ம ஹேருக்கு கூட யூஸ் பண்ணலாம், முடிக்க கூட. இந்த பிளண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒன்ஸ் எல்லா பார்ட்டுக்குமே நீங்கள் இந்த ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி பிளண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ராயிங் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ட்ராயிங் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இது பிடிச்ச
பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.